திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் என்ன நடக்கிறது? சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில திமுக காங்கிரஸ் கூட்டணியில இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில புகைச்சல் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்போம்னு சொன்னதுல தொடங்கி தாவேக தலைவர் விஜய்க்கு ஜனநாயகன் பட ரிலீஸ் பிரச்சனையில நேரடியா ஆதரவு தெரிவித்த நிகழ்வுகள் வரைக்குமான காங்கிரஸோட செயல்பாடுகள் திமுக தொண்டர்களை கோபப்படுத்துச்சு. காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் திமுகவை தொடர்ந்து சீண்டிக்கிட்டே இருக்க கடும் கோபமடைந்த திமுக எம்எல்ஏ கோ தளபதி காங்கிரஸ் கட்சியை சரமாரியா விளசி தள்ளினார். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் காங்கிரஸ் தரப்புல இருந்து கோ தளபதிக்கு கடும் கண்டனங்கள் குவிய கூட்டணி கட்சிகள் தொடர்பா எந்த ஒரு கருத்தையும் நிர்வாகிகள் தெரிவிக்க கூடாதுன்னு திமுக வலியுறுத்தி இருக்கு. இதுக்கிடையில டெல்லியில பேட்டியளிச்ச காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் கூட்டணி பேச்சுவார்த்தையை திமுக தாமதப்படுத்தி வரதா தெரிவிச்சாரு. அடுத்த நாளே டெல்லியில ராகுல் காந்தியை நேரடியா சந்திச்சு கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க திமுக எம்பி கனிமொழி. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் என்ன நடக்கிறது? கூட்டணி இறுதியடையாமல் இருக்கிறதா? தொடர்ந்து சிக்கல் நீடித்து வர யார் காரணம்? அடுத்து என்ன நடக்கும்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 2016 ஆண்டிலிருந்து திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்துட்டு வருது. 2016 சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே இந்த கூட்டணி தோல்வியடைந்த நிலையில 2019 மற்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்னு எல்லா தேர்தல்களையும் வெற்றி கூட்டணியாவே பயணிச்சுட்டு வருது. விஜயின் அரசியல் வருகைக்கு பிறகாக கூட்டணிக்குள்ள குடைச்சல் கொடுக்க துவங்கியது காங்கிரஸ். ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்டதுல தொடங்கி காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை நேரடியா சென்று சந்திச்சதுன்னு காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தலைப்புச் செய்திகள்ல இடம் பிடிச்சிட்டு வந்தது. கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தப்ப ராகுல் காந்தியே விஜய்க்கு நேரடியா போன் பண்ணி ஆறுதல் சொன்னப்போ அது வெறும் நட்பு நிகழ்வா பார்க்கப்படாம அரசியல் ரீதியாகவே அணுகப்பட்டுச்சு. இதுக்கிடையில காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து கூட்டணி ஆட்சி, அதிக தொகுதிகள்னு பொதுவெளியில கருத்து தெரிவிச்சிட்டு வர மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையோ இது ஜனநாயக கட்சி, எல்லாருக்கும் கருத்து சொல்ல உரிமை இருக்குன்னு சொல்லி நிர்வாகிகளோட கருத்தை நியாயப்படுத்தி பேசினாரு. ஆனா டெல்லியில நடந்த சட்டமன்ற தேர்தல் தொடர்பான காங்கிரஸ் கட்சியோட ஆலோசனை கூட்டம் முடிஞ்ச பிறகு செய்தியாளர்களை சந்திச்ச செல்வ பெருந்தகை கூட்டணி குறித்து எந்தவித கருத்தையும் காங்கிரஸ் நிர்வாகிகள் தெரிவிக்க கூடாதுன்னு தலைமை உத்தரவிட்டிருக்குன்னு தேசிய தலைமை எடுக்கும் முடிவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்டுப்படும்னு தெரிவிச்சு இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு. ஆனா தேசிய தலைமை கூட்டணி பற்றி எதுவும் பேசக்கூடாதுன்னு அறிவுறுத்திய அப்புறமும் காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் கூட்டணி பற்றி கருத்துக்களை தெரிவிச்சுட்டு தான் வராங்க. இதுக்கிடையில தான் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க கூட்டத்துல பேசிய மதுரை மாநகர திமுக மாவட்ட செயலாளர் கோ தளபதி காங்கிரஸ் கட்சியை கடுமையா சாடினாரு. காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிக்கு 4000 ஓட்டு வரை தான் இருக்குன்னு பேசியவர் பூத் கமிட்டிக்கு போட கூட ஆள் இல்லாதவங்களுக்கு அதிக தொகுதிகள் கொடுக்க கூடாதுன்னு கொந்தளிச்சாரு. இது காங்கிரஸை கோபப்படுத்த கோ தளபதி மேல திமுக நடவடிக்கை எடுக்கணும்னு ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களும் வலியுறுத்தினாங்க. இதுக்கடுத்து நிர்வாகிகள் கூட்டணி பற்றியோ தொகுதி பங்கீடு பற்றியோ பொதுவெளியில எந்தவித கருத்தையும் தெரிவிக்க கூடாதுன்னு திமுக தலைமை உத்தரவு போட்டுச்சு. திமுக காங்கிரஸ் இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் மத்தியில சண்டை ஓடிட்டு இருக்க டெல்லியில பேசிய காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் கூட்டணி பேச்சுவார்த்தையை துவங்காம 2 மாதங்களா திமுக தாமதப்படுத்தி வருதுன்னு சொன்னதோட எதிர்கட்சிகள் எல்லாம் தேர்தல் பணிகளை துவங்கிட்டாங்க, திமுகவும் தேர்தல் பணிகளை விரைவுபடுத்தணும்னு வலியுறுத்தினாரு. இது அரசியல் பரபரப்பை உண்டாக்க அடுத்த நாளே டெல்லியில ராகுல் காந்தியை சந்திச்சு கூட்டணி பேச்சுவார்த்தையை திமுக எம்பி கனிமொழி நடத்தினாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஏற்பட்டு வந்த சில அனுமானங்களுக்கு இந்த சந்திப்பு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறதா பார்க்கப்படுது. ராகுல் காந்தி கிட்ட என்ன பேசப்பட்டுச்சு, தொகுதி பங்கீடு, காங்கிரஸ் நிர்வாகிகளோட செயல்கள் பற்றியெல்லாம் விவாதிச்சிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. பிப்ரவரி முதல் வாரத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை திமுக அமைக்க இருக்கிற நிலையில அப்போ முழுமையான பேச்சுவார்த்தை இருக்கும்னு தெரிவிக்கிறாங்க. மிகப்பெரிய வரலாற்று கொண்ட காங்கிரஸ் கட்சி மாறி மாறி கூட்டணி வச்சு வலுவிழந்து இருக்குன்னு தாவேக தலைவர் விஜயோட தந்தை எஸ். சந்திரசேகர் விமர்சிச்சிருக்காரு. விஜய் கொடுக்கிற வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி பயன்படுத்தினா பவர் இல்லாத காங்கிரஸ் மறுபடியும் பவருக்கு வரும்னு சொல்லி தாவேகாவோட காங்கிரஸ் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற தன்னோட விருப்பத்தை வெளிப்படுத்தினாரு. இது விஜயோட மறைமுக விருப்பமாகவும் பார்க்கப்படுது. இது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் தாவேக கூட்டணியை விரும்புறதாவும் சொல்லப்படுது. அங்க போனா கூடுதல் தொகுதிகள் கிடைக்கும்னு நம்புறாங்க. ஆனா காங்கிரஸ் தேசிய தலைமை திமுகவோட கூட்டணியை தொடர்றதுலயே உறுதியா இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு.
கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட சற்று கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க திமுக சம்மதிச்சு இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் திமுகவோட எத்தகைய முரண்பட்டாலும் திமுக தலைமை கிட்ட நெருக்கமா இருக்கும் தேசிய காங்கிரஸ் தலைமையின் முடிவே இறுதி. மேல்மட்ட தலைவர்கள் ஒற்றுமையா இருந்தாலும் திமுக காங்கிரஸ் கட்சிகளை சேர்ந்த கீழ்மட்ட நிர்வாகிகள் களத்துல ஒற்றுமையா செயல்படுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறாங்க அரசியல் நோக்கர்கள்.